தாத்தா வந்து இந்த மாதிரி வந்து சொத்து வந்து காவேரி பேர்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? காவேரி வந்து விஜயோட பொண்டாட்டி தானே, அவங்க 2 பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. அதனால் இனிமேல் ஆஃபீஸ் விஷயம் எல்லாத்தையுமே வந்து விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே தாத்தா அவளுக்கு எதுவுமே தெரியாது அப்படி. ஆமாம் தாத்தா, எனக்கு எதுவும் தெரியாது. காவேரி சொல்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கோமா, தெரிஞ்சுக்கிறது என்ன தப்பு இருக்குது? இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் எல்லாமே நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு. இங்கே வந்து விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகி ரூமுக்கு போகிறாரு. காவேரி வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே பாட்டி எல்லாருமே வந்து செம டென்ஷனாக இருக்காங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை, உங்கள் அப்பா பண்ணுறதெல்லாம். என் பையன் இங்கே இருக்கும்போது என் பையனுக்கு வந்து எந்த வந்து விஷயமும் வந்து ஆஃபீஸில் நடக்கலை நல்லதெல்லாம். ஆனால் வந்து இப்போ வந்து காவேரி வந்து சேர்த்துக்கிறாங்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை. விஜயோட சித்தப்பா வந்து அவங்க சித்திக்கிட்ட டென்ஷனாகி கத்திட்டு இருக்காரு. அடுத்து வந்து விஜய் வந்து செம டென்ஷனாக வந்து பேப்பர்ஸை தூக்கி போடுறாரு. உடனே வந்து காவேரி அங்கே வராங்க. உனக்கு இப்போ நிம்மதியா, இப்போ சந்தோஷமா, நீ நினச்சி நடந்துச்சுல்ல, இந்த சொத்து எப்படியாவது கைப்பற்றுறதுனா நினச்ச, அதே மாதிரி நடந்துச்சுல்ல அப்படின்னா, இங்கே பாருங்கள், வார்த்தையை பார்த்து விடுங்க விஜய், நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு விடாதீங்க. என்ன நினச்சிட்டு உங்கள் மனசில்? சொத்துக்காக நான் வந்து உங்களுக்கு தெரியுமா, நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான். கை நீட்டி பணம் வாங்கினதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஏற்கனவே உங்களை வான் பண்ணேன், மறுபடியும் இப்படியே பேசிட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்டு உங்கள் மனசில் சொல்லிட்டு சமைய திட்டுறாங்க. சும்மா நடிக்காத, தாத்தா வந்து இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா இதுக்கு காரணம் நீ தான் தாத்தா கிட்ட வந்து பணம் வேணும் காசு வேணும் கேட்டிருப்பேன். இங்கே பாருங்கள், தேவையில்லை அதெல்லாம் பேசாதீங்க. நான் தாத்தா கிட்ட எதுவுமே எனக்கு தெரியாது, இதை பற்றி நான் எதுவுமே பேசுனது கிடையாது. சரிங்க, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? இந்த சொத்து தானே பிரச்சனை. நீங்கள் எங்கே கழுத்து போட சொல்கிறீங்களோ நான் போட்டுறேன், போதுமா? அதுவும் பத்தாதுன்னு 10 மாதத்துல நான் போயிடுவேன், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. இப்போ வந்து நீங்கள் கழுத்து போட்டால் பிரச்சனை தானே வரும். அதனால் நீங்கள் 10 மாதம் பொறுத்து சொல்லுங்கள், நான் எங்கே கழுத்து போடணும்னு சொல்லிட்டு போட்டுன்னு போயிட்டே இருக்கேன். எனக்கு சொத்து வேணாம், ஒன்றும் வேணாம், நிம்மதி தாங்க வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு விஜய். அடுத்து வந்து இங்கே காவேரி கிட்ட வந்து தாத்தா வந்து பேசுகிறாரு. என்னம்மா காவேரி, ஏமா ஒரு மாதிரி இருக்கா, உங்ககிட்ட சொல்லாமல் இப்படி பண்ணது கவலையாக இருக்கா அப்படின்னோடனே, இல்லை தாத்தா, இப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது தாத்தா. அவர் பாருங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. எதுக்கு டென்ஷன் ஆகணும்? அவன் பொண்டாட்டி தானே, நீ இதில் டென்ஷன் ஆக என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு, இல்லை தாத்தா, இருந்தாலும் இங்கே பாருமா காவேரி, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். விஜய் என்னதான் படிச்சிருந்தாலும் சரி, என்னதான் வந்து அவன் வந்து நல்லா படித்து நல்லா வந்து தொழிலில் இருந்தாலும் சரி, கோபன்றது ஒன்று வந்து அவனை வந்து ரொம்ப வந்து பாடாப்படுத்தி எடுத்தது. அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. நீ தாம்மா கூட இருந்து அவனை வந்து இதில் எல்லாமே நீ தாம்மா செய்யணும், ஆஃபீஸ் அவன் கூட நீ தான் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தாத்தா நானா? ஆமாம், நாளையிலேருந்து அவன் கூட ஆஃபீஸ்க்கு போகணும், புரியுதா, ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி தவிக்கிறாங்க. இங்கே விஜய் கிட்ட வந்து, இங்கே பாடுறா, இதுக்கப்புறம் வந்து இன்னிலேருந்து வந்து காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு வருவா, எல்லா வேலையும் அவர் கவனிச்சுப்பா, அவளுக்கும் எல்லாமே தெரியணும் அப்படின்னு விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து ஆஃபீஸில் வந்து காவேரி வந்துட்டு, சரி எனக்கு எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, என்னது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு உன்னை எம்ப்ளாயாக வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டேன், ஒத்துக்கலை. இப்போ பார்த்தீங்களா, கம்பெனியோட வந்து முதலாளியாகவே நான் வந்துட்டேன் அப்படின்னோடனே உடனே வந்து முறைக்கிறாரு. சரி சரிங்க, நீங்கள் ஒரு முதலாளி தான், நானும் ஒரு முதலாளி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து, என்னங்க நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, சரி என்னோடய சீட்டு எங்கே சொல்லுங்கள், என்ன சீட்டு? பேசாமல் என் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறியா? அதுவும் நல்லா தான் இருக்குது, வேணா உங்கள் சீட்டில் உட்காந்துக்கிட்டோமா? காவேரி நீ ரொம்ப ஓவராக போகிற அப்படின்றாரு. சரி, நம்ம இங்கே முக்கியமான விஷயத்துக்கு இன்றைக்கி கம்பெனி விசா நான் போக வேண்டியது இருக்குது, அதனால் வந்து ஒன்றெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. சரிங்க, நீங்கள் தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் போங்க. அது எப்படி தாத்தா கிட்ட சொல்ல முடியும்? அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. சரி சரி, அப்போது நீயும் வா கூட, புரியுதா? சரிங்க, அது என்ன ஷோ, அதை பற்றி டீட்டெயில் எதாவது சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறது இருக்குது, ஃபேஷன் ஷோ நடத்துவாங்க, நம்ம அதுக்கு போகிறோம், முக்கியமான விஷயம், இதில் வந்து என்னோட கம்பெனி தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, அதனால தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னோடனே, ஏங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் கம்பெனி சொல்கிறீங்க, இப்போ என்னோட கம்பெனி தான், நம்ம கம்பெனி சொல்லுங்கள், நானும் பார்ட்னர் தானே, இப்போது தாத்தா சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே வந்து முறைக்கிறாரு விஜய். இது முடியுது.